லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்படி யார் மடியில படுப்பாளா? புருஷ மடியில தான் கல்யாணத்தை பண்ணி என்னை இங்க இருந்து அனுப்பவே முடியாது. இவதான் நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு. நான் முடிவு பண்ணிட்டேன். ராமுக்கு ஏத்த அழகி இவதான். கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வச்சுட்டு போ சொல்லு. நாம பண்ண தப்பால இப்ப அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அவ என்ன பாவம் பண்ணா? மூஞ்சிய திருப்பிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? தாலியோட வாசல்ல நிக்கிறாளே, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? இல்லல்ல, நீ தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்த. தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவள சித்திக்கு பிடிக்கலனா தெருவுல நிக்க வைப்பியா? சித்திக்கு இவ்வளவு பயந்தவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன்னு உன் சித்தி கிட்ட நீ கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? ஏன் கேட்காம தாலி கட்டின சொல்லு. தப்புதான். அந்த சிச்சுவேஷன்ல என்னால எதையுமே யோசிக்க முடியல. சரி, உன் தங்கச்சி அஞ்சலிக்கு இப்ப இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? உங்களுக்குனா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குலாம் ஒரு நியாயம் இல்ல? அவ உன் பொண்டாட்டி. அவ அழுதாலும் சிரிச்சாலும் அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. மனசு ஏத்துக்கிற வரைக்கும் தான் அழகுங்கிறது பெரிய விஷயமா தெரியும். நல்ல நட்புக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி, அழகு அவசியமே கிடையாது. முகத்தை பார்த்து பார்த்து வாழறதில்ல வாழ்க்கை. அன்பு காட்டி, நேசிச்சு, பேசி, சிரிச்சு, விட்டு கொடுத்து, ஏங்கி, தவிச்சு, மனச மாத்தி, உயிரில கலந்து வாழறதுதான் அழகான வாழ்க்கை. இதுல அழகுக்கு எங்க இடம் இருக்கு சொல்லு? நீ கட்டின மஞ்சக்கயிறை நம்பி பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு உனக்காக கண்ணீரோட வெளியே காத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை விட்டுறாத ராம். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா அவளை உள்ள கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்து. உங்க அப்பா சித்தப்பா மாதிரி தைரியமே இல்லாத வாழ்க்கையை நீ வாழாத. என்ன யோசிக்கிற? அவ நீ சொன்னாதான் போவாளாம். எனக்கு தாலி கட்டினவரை வந்து சொல்ல சொல்லுங்க, நான் போறேங்கிறா. போய் சொல்லு, நான் ஆம்பளை இல்ல, நான் சித்தி புள்ள, சித்தி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு போய் சொல்லு. இன்னும் தேவைப்பட்டா கால்ல விழுந்து கெஞ்சி போக சொல்லு. என்ன பாக்குற? வா. போ, போய் பேசு. ராம், உள்ள போ. போ. மீரா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை.
போல போன்னு சொல்றேன்ல. எது சொன்னாலும் கேப்பியாடா? உனக்கு சுய புத்தியே கிடையாதா? உன்னை வளர்த்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை எப்பவும் எங்கேயும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை. உன்னை நம்பிதானே நான் ராம அங்க விட்டுட்டு வந்தேன். ஆனா நீ என்ன பழி வாங்கிட்டேல. என்ன மகா இப்படி சொல்ற? நான் உனக்கு துரோகம் நினைப்பனா? பேசாத. இவன் சின்ன பையன். அங்க நடந்த விஷயத்தை பார்த்து என்ன பண்றதுன்னு கூட தெரியாம குழம்பி போயிருப்பான். ஆனா நீதான் இவனுக்கு புத்திமதி சொல்லி இவனுக்கு புரிய வச்சிருக்கணும். ஆனா நீயே அச்சத தூவி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க. மகா, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். அவ இங்க இருக்க கூடாது. விடியும் போது நான் அவளை பார்க்க கூடாது. நான் வேணும்னா அவகிட்ட. வேண்டாம். யாரும் எதுவும் பேச வேண்டாம். அவ கழுத்துல முட்டாள்தனமா தாலி கட்டினது ராம். இவன் தான் அவகிட்ட பேசணும். நீ அவகிட்ட கெஞ்சுவியோ மிரட்டுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனா விடியும் போது அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. புரியுதா? புரியுதா? மகா, பொறுமையா இரு, டென்ஷன் ஆகாத. எப்படிங்க நான் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? பார்த்து பார்த்து வளர்த்த இவனை இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதுக்காகவா நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன்? நான் பார்த்த அழகி இந்த வீட்டுக்கு விளக்கிட்ட வருவான்னு நான் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். என் கனவெல்லாம் சொக்கனூர் ஆக்கிட்டான். இந்த குடும்ப கௌரவத்தை குப்பையில தூக்கி போட்டுட்டேன். எல்லாரும் வெளியே போங்க. போங்க. ராம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பலாம். நீ பண்ண தப்பு இப்ப வாசல்ல நிக்குது. போமாட்டேன்னு அடம் பிடிக்குது. என்ன பண்ண போற இப்போ? சந்தோஷமா அவங்களுக்கான வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சம்பந்தமே இல்லாம என்ட்ராகி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? நாம தானே. அதுக்காக என்னடா பண்ண சொல்ற? நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கும் மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. நான் ஆசைப்பட்டதை விட்டு கொடுத்தேன். என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி சீதாவை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன். இது எனக்காக பண்ணல, நம்ம குடும்பத்துக்காக பண்ணேன். சீதாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. வேண்டான்னு சொல்லி அழுதா. இந்த கல்யாணம் எனக்காகவும் நடக்கல, வாசல்ல நிக்கிற சீதாவுக்காகவும் நடக்கல. இதுல என்னோட சுயநலம் எங்க இருக்கு? இப்ப என்னதான்டா சொல்ல வர? நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல வந்தேன். இவன் என்ன சொல்றான் அர்ச்சனா? என்ன பேசுற ராம்? மகாவை கேட்காம நம்ம குடும்பத்துல இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? இல்லன்னா நடக்குமா? Dress வாங்கணும்னா கூட
எங்க வாங்கணும், என்ன கலரு, என்ன பிராண்டுன்னு சித்திய கேப்பல, கேட்டுதானே வாங்குவ. தாலி கட்டவான்னு கேட்டியா? கேட்டியாடா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த தைரியத்துலடா தப்பு பண்ணலன்னு சொல்ற? சரி, நான் தான் தப்பு பண்ணேன். அந்த பொண்ணு இதுக்கு வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய பாவம் பண்றோன்னு புரியுதா உங்களுக்கெல்லாம்? இங்க பார், இந்த குடும்பத்துல உன்னோட விருப்பம் என்னோட விருப்பம்னு தனித்தனியா எதுவும் இல்ல ராம். மகாலட்சுமி என்ன விரும்புறாங்களோ அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கணும். மகாவை மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். மகா உத்தரவு இல்லாம வாசப்படிய தாண்டி அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அவ அந்த இடத்துலயே செல்ல மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. நான் வேணா போய் விரட்டி விடவா? மகா சொல்லியே அவ கேக்கல. அப்ப என்னதான் பண்றது? ராம் சொன்னாதான் அவ கேப்பா. அவனை எழுப்புங்க. ராம், ராம், ஏய், உட்காரு, உட்காரு. என்னடா, என்ன முடிவு பண்ணிருக்க? இதெல்லாம் தேவையாடா? பாரு, அவ வாசல்ல நின்னு மறியல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பாரு, உன் அம்மா இறந்தப்போ எனக்கு அழுக வரலடா, பயம்தான் வந்துச்சு. அப்போ உனக்கு 4 வயசு, அஞ்சலிக்கு 1 வயசு. உன்னையும் அவளையும் எப்படி வளர்த்து கரை சேர்க்க போறேன்னு பயந்தேன். அந்த பயத்துல எனக்கு அழுக கூட வரலடா. அதுக்கப்புறம் தான் நான் மகாவியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா? எனக்குன்னு தனி குழந்தைங்க வேண்டாம், ராமும் அஞ்சலியும் போதும்னு சொன்னாடா. இன்னைய வரைக்கும் அவ அப்படிதான் இருக்கா. உங்களை மட்டும் இல்ல, சித்தப்பா பிள்ளைங்களே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவன் நமக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காடா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மகா என்ன செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தான். புரியுதா? அப்பா, நான் அவ கழுத்துல தாலி கட்டினதே சித்திக்காக தான். ராம், நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன பண்ணணுமோ அதை பத்தி மட்டும் யோசி. இத பாரு, உன்னால முடியலனா சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, இதுக்கு மேலேயும் அவ இங்க இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவ மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவோன்னு சொல்லு. அண்ணா, நம்ம குடும்பத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? அவ ஆளும் மூஞ்சியும். இவளுக்கு போய் எப்படி நீ தாலி கட்டின? பார்க்கவே சகிக்கல. சீக்கிரமா அவகிட்ட பேசி அனுப்புற வழிய பாரு. ஆமாண்ண, சித்தி இப்படி ஒருத்திக்காகவா இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்க? ப்ளீஸ்ண்ண, அவங்கள போ சொல்லு.
டேய், எல்லாரும் சொல்றாங்க. போய் அவளை அனுப்பி வை. போன்னு சொல்றேங்க. ராம், ஒரு நிமிஷம். எதா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு. நான் கல்யாணம் ஆகாம இந்த வீட்ல இருக்கேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கா. நீ அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அவ மனச கஷ்டப்படுத்தாத மாதிரி பேசு. சித்திய சமாதானம் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன்னு ஒரு பொய்ய சொல்லு. முடிஞ்சா நீயே அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. நான் எப்படி அவங்க வீட்டுக்கு போய்? சின்ன பொண்ணு, அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அந்த பாவம் யாரையும் சும்மா விடாது. ஏதோ ஒரு விதத்துல நீயும் அவளுக்கு துரோகம் பண்ண தயாராயிட்ட. இந்த வீட்ல இருந்து அவ ஒவ்வொரு நாளும் அவமானப்படுறதை விட அவ ஊருக்கு போறதுதான் நல்லது. போ. ராம், ராம் நில்லு. ராம், நீ யார் சொல்றதையும் கேட்காத. நான் சொல்ற மாதிரி செய். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களை பார்த்தாலே. ப்ளீஸ் மாமா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. போயிடுங்க. உன் கோபம் நியாயமானதுதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. ஆனா கனவு இல்லை. நான் உங்க ஊர் கோயிலுக்கு வந்தது, உங்களை பார்த்தது, மதுமிதாவை கோயில்ல பார்த்தது, எங்க சித்திக்கு மதுவை பிடிச்சு போனது, பொண்ணு பார்க்க வந்தப்ப கதவு மூடிக்கிட்டது, உங்க அப்பாவுக்கு பயந்து மது சம்மதம்னு சொன்னது, மதுமிதா சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்க போனது, என் மாமா உங்களை கல்யாணம் பண்ண என்ன கட்டாயப்படுத்தினது, உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சது, நமக்கு கல்யாணம் எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். என் தப்பு தான். என் சித்திக்கிட்ட கேட்காம நான் தாலி கட்டினது என் தப்பு தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் சித்தியை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். எப்படி சித்தியை கேட்காம இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்தேன்னு எனக்கே புரியல.
சித்தியை கேட்காம நான் தாலி கட்டியிருக்க கூடாது. கிரேட் மிஸ்டேக். என் சித்தியை சமாதானப்படுத்த கொஞ்சம் டைம் வேணும். I need to take some time. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. இங்க சித்தியை சம்மதிக்க வச்சிட்டா அப்புறம் நானே வந்து உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு இப்போ வேற வழி தெரியல. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏங்க ஏங்க நில்லுங்க. நில்லுங்க. ஏய், அறிவில்லை உனக்கு? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போற. சொல்லுங்க, இத நீங்க தானே கட்டினீங்க? நீங்க கட்டின தாலி தானே இது? நீங்க எனக்கு தாலி கட்டினதுனால நான் உங்க பொஞ்சாதி. நீங்க எங்கன இருக்கீங்களோ அங்கனதான் நானும் இருப்பேன். நான் இங்கன இருக்க முடியாதுன்னா நீங்களும் இருக்க கூடாது. ஏன் கூட வந்துடணும். முடியுமா? நான் இந்த வீட்ல உங்க கூட இருக்கணுமா இல்ல நீங்க எங்க வீட்ல இருக்கணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும்.